புதுச்சேரியில் சில தினங்களுக்கு முன்பு உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோ மோதி பெண்மணி பலியானதற்காக பலியானவரின் குடும்பத்தினர் பர்மிட் மற்றும் இன்சூரன்ஸ் இல்லாத ஆட்டோக்கள் மற்றும் சீருடை அணியாத ஆட்டோ ஓட்டுநர்கள் இவைகளை முறைப்படுத்த வேண்டி போக்குவரத்து துறை அலுவலக வாயில் பகுதியில் 30/9/2025 முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் போராட்டம் வீரியமடைந்து அது சாலை மறியலாக மாறியது. இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி. நேரு என்கிற குப்புசாமி எம்.எல்.ஏ. அவர்கள் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பத்தினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உடன் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக அரியாங்குப்பம் செய்தியாளர் ஆனந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.